இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம தியரிட்டிக்கலாக நிறைய பார்த்துருந்தோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் இன்னும் கோட் எடிட்டர்லாம் இன்ஸ்டால் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் பண்ணிட்டு வந்துடுங்க. அந்த வீடியோக்கான லிங்க்ஸ் எல்லாமே எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நான் வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோட் யூஸ் பண்ண போகிறேன், லினக்ஸில் யூஸ் பண்ண போகிறேன். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் இந்த டுட்டோரியல்ஸ் எல்லாமே லினக்ஸில் தான் பண்ண போகிறேன். நீங்கள் விண்டோஸில் பண்ணாலும் ஓகே தான். லினக்ஸ்லையும் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது விஷுவல் ஸ்டுடியோ கோட், விண்டோஸ்லையும் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதுக்கான வீடியோஸ்லாம் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ அதை பார்த்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு வந்துடுங்க. ஜஸ்ட் இப்போ நான் வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, நமக்கு விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் ஆகுது. கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் ஆனதுமே நமக்கு வெல்கம் ஸ்க்ரீன் இப்படி தான் வரும். ஜஸ்ட்டு இது எப்படியே இருக்கட்டும். நம்ம இங்கே ஃபைல் இருக்குது பாருங்கள், இந்த கார்னரில் ஃபைல் அப்படி இருக்குல்ல, அதில் போயிட்டு இங்கே ஓப்பன் ஃபோல்டர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இதுக்கு ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா Ctrl+O கொடுக்கணும். அப்படி கொடுத்தோன்னா நமக்கு இந்த மாதிரி வரும். ஸோ என்னோடய ஃபைல் சிஸ்டம் இப்படி இருக்குது. இதில் வந்து நான் புதுசாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். டெஸ்க்டாப்லேயே க்ரியேட் பண்ணிக்கிறேன். டெஸ்க்டாப்பில் போயிட்டு நியூ ஃபோல்டர், நீங்கள் விண்டோஸுமே இதே மாதிரி தான் இருக்கும், நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிங்க. நான் வந்து இப்போதைக்கு சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம சி தான் இப்போ எடுக்க போகிறோம். ஸோ அதனால் சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு அகெயின் நான் வந்து இந்த சியை வந்து டெஸ்க்டாப் வந்துடுறேன். சியை இது பண்ணிட்டு ஓப்பன் கொடுக்குறேன். எனக்கு வந்து அந்த ஃபோல்டர் வந்து இந்த கோட் எடிட்டரில் விஷுவல் ஸ்டுடியோ கோடில் ஓப்பன் ஆகிடும். இது ஓப்பன் ஆன உடனே இங்கே நல்லா பாருங்கள். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நிறைய ஐக்கான்ஸ் இருக்கா. இது வந்து ஃபஸ்ட்டு ஐக்கான் பாருங்கள். அது மாதிரி நான் வச்சோடனே சொல்லுது பாருங்கள், நியூ ஃபைல் அப்படின்னு சொல்லுது பாருங்கள். அது வந்து நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது பார்த்தீங்க அப்படின்னா நியூ ஃபோல்டர் இது பண்ணுறதுக்கு. இது வந்து ரீஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு. ஓகேவா, அவ்வளோதான். இதெல்லாம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண மாட்டோம். இது மூணுமே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஃபோல்டரில் போயிட்டு ஓகே, ஃபோல்டர் நம்ம டேரெக்டாக ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபைலில் போயிட்டு இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா hello.c அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். நல்லா பார்த்துங்க, ஃபைல் க்ரியேட் பண்ணும் போது .c அப்படின்ற எக்ஸ்டென்ஷன் கொடுக்கணும். அதை மறந்துடாதீங்க. எல்லா ஃபைல்ஸுக்குமே .c அப்படின்ற எக்ஸ்டென்ஷன் கொடுத்தா தான் அது சி ப்ரோக்ராமிங் ரைட் பண்ணுற ஃபைலாக இருக்கும். இப்போ வந்து நமக்கு வந்து இந்த வெல்கம் ஸ்க்ரீன் தேவைப்படாது. ஸோ இது க்ளோஸ் பண்ணிடலாம். நமக்கு தேவையில்லாத விஷயங்கள்லாம் க்ளோஸ் பண்ணிடணும். நெக்ஸ்ட் வந்து இது வந்துடுச்சு, hello.c அப்படின்ற இந்த ஃபைல் ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த ஃபைல் ஓப்பன் ஆன உடனே நம்ம இப்போ வந்து சாம்பிள் ப்ரோக்ராம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த இதை நான் கொஞ்சம் கிட்ட நெருக்கிக்கிறேன், நமக்கு ப்ரோக்ராம் நல்லா தெரியணும் அப்படின்றதுக்காக. இப்போது வந்து நம்ம ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் டைப் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நம்ம ப்ரோக்ராம் பண்ணும்போது நமக்கு ஃபஸ்ட்டு தெரிய வேண்டிய விஷயமே ஹெட்டர் ஃபைல்ஸ் தான். ஸோ ஜஸ்ட் நான் அதை டைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். #include இதுதான் ஐடியோட ஃபெசாலிட்டியே. நம்ம IN போடும்போது அது இன்க்ளூட் அப்படின்றத நமக்கு சஜஸ்ட் பண்ணிடுச்சு. நம்ம என்டர் கொடுத்த உடனே அது வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா stdio.h அதுவுமே நமக்கு சஜஸ்ட் பண்ணுது. ஸோ இது போட்டோன்னா இதுதான் ஃபஸ்ட் எடுத்தோன்னே நமக்கு ஹெட்டர் ஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹெட்டர் ஃபைல் என்ன அப்படின்றது இப்போ உங்களுக்கு புரியாமல் இருக்கும். கண்டிப்பாக இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் சி ப்ரோக்ராமிங் படிக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெட்டர் ஃபைல் புரியாது. பரவாயில்ல, இப்போதைக்கு வந்து எடுத்த உடனே ஃபஸ்ட் இந்த லைன் தான் எழுதணும் அப்படின்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மனப்பாடம் பண்ணனாலும் ஓகே தான், பட் மனப்பாடம் பண்ணி ப்ரோக்ராமிங் படிக்கக்கூடாது, புரிஞ்சுக்கணும். இது என்ன அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த லைன் என்ன அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த ப்ரோக்ராம் போடணும். இது வந்து ஒரு லைப்ரரி மாதிரி வச்சுக்கலாம். நிறைய ஃப்ரீ டிஃபைன்ஸ் கோட்லாம் வந்து இதுக்குள்ளேயே இருக்கும். ஸோ இது இப்போதைக்கு உங்களுக்கு புரியாது. இப்போதைக்கு நீங்கள் ஞாபகம் மட்டும் வச்சுக்கோங்க. இந்த #include studio.h ஸ்டுடியோவில் stdio.h அப்படின்றது ஹெட்டர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணணும். .h அப்படின்னு வந்தாலே அது ஹெட்டர் ஃபைல்ஸு. ஒன்றும் இல்லை, ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் கொடுக்கறதுக்கு இதை யூஸ் பண்ணுவோம். இதை பற்றி நான் லேட்டராக உங்களுக்கு டீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் லைன் நமக்கு என்ன வரும் அப்படின்னா, நீங்கள் விண்டோஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா #include conio.h அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டர் ஃபைல் இருக்கு.
பட் எனக்கு வந்து இதை நான் போட்டேன்னா எரர் காட்டும். இங்கே பாருங்கள் ரெட் கலர் எரர் காட்டுது பார்த்தீங்களா. ஏன்னா நான் யூஸ் பண்ணுறது வந்து இது லினக்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னால இதில் வந்து எனக்கு கோனியா.h போட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இதை நான் வந்து லைனை கமெண்ட் பண்ணிடுறேன். ஓகேவா. கமெண்ட் லைனும் இந்த விஷயத்தை கற்றுக்குங்க. டபுள் ஸ்லாஷ் போட்டிங்க அப்படின்னா அது கமெண்ட் லைன் ஆகிடும். இது வந்து சிங்கிள் லைன் கமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ கமெண்ட்ஸ் லைன் பார்த்து நம்ம பின்னாடி வர இதில் பார்க்கலாம். இப்போதைக்கு நீங்கள் விண்டோஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஹெடர் ஃபைலுமே நீங்கள் போடணும். ஸோ இந்த ஹெடர் ஃபைலுமே போட்டுக்குங்க. நெக்ஸ்ட் லைன் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு மெயின் ஃபங்க்ஷன் இருக்கும். மெயின் ஃபங்க்ஷன் வந்து இன்ட் மெயின் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணலாம். வைட் மெயின் அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப் இருக்குது. இன்ட்டுக்கும் வைடுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்டு போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணணும். நீங்கள் வைடு அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா அது எந்த ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ண வேணாம். ஜஸ்ட் இப்போ உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக நான் வைடு யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் போடுறேன். வைட் மெயின் அப்படின்றது ஃபங்க்ஷன் நேமு. ஸோ இது வந்து இந்த ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ இது முடித்த உடனே கீழே வந்து நம்ம கர்லி ப்ராசஸ் ஓப்பன் பண்ணணும். ஸோ நம்மளுக்கான மொத்த கோடுமே நம்ம இந்த கர்லி ப்ராசஸ்க்குள்ளே தான் எழுதுவோம். கர்லி பாக்ஸுக்கு வெளியே வந்து நம்ம எந்த ப்ரோக்ராமும் ரைட் பண்ணக்கூடாது. அது எக்ஸிக்யூட் ஆகாது. எல்லா ப்ரோக்ராமும் இந்த மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் இருக்கணும். ஜஸ்ட் இப்போ நம்ம ஒரே ஒரு லைன் தான் பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நான் ஒரே ஒரு லைன் உங்களுக்கு எப்படி ஃபர்ஸ்ட் அவுட்புட் எப்படி கொண்டு வரது அப்படின்றத இதில் சொல்ல போகிறேன். ஜஸ்ட்டு பிரிண்ட் அப்படின்னு ஒரு printf அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிவிட்டு இந்த ப்ராக்கெட் போட்டுங்க. இதில் வந்து நிறைய டைப்பில் நம்ம அவுட்புட் கொண்டு வரலாம். இப்போ எடுத்தோடனே நம்ம இதுக்குள்ளே என்ன கொடுக்குறோமோ அது அவுட்புட் வரணும் அப்படிங்க. டபுள் ஸ்லாஷ் கொடுத்துக்கிறேன். டபுள் ஸ்லாஷ் கொடுத்துட்டு இங்கே வந்து நம்ம சேனல் நேம் தான் நான் போட போகிறேன். டேக் இட் ஈஸி ஸ்டடி அப்படின்னு போட்டு இதை வந்து நம்ம ரன் பண்ணி இது பண்ண போகிறோம். ரன் பண்ணுறதுக்கு வந்து இந்த இடத்துல இருக்குது பாருங்கள் ஐக்கானு. ஸோ ஆல்ரெடி இன்ஸ்டாலேஷனில் வந்து நான் எக்ஸ்டென்ஷன்லாம் இன்ஸ்டால் பண்ண சொல்லியிருப்பேன். இங்கே லாஸ்ட்டாக எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்குது பாருங்க. இதில் போனீங்க அப்படின்னா நான் அதை C++, இந்த எக்ஸ்டென்ஷன்லாம் உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்லியிருப்பேன். அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்தமாரி இங்கே ஒரு ரன் ஐக்கான் மாரி இருக்குது பார்த்தீங்களா. இந்த ப்ளே ஐக்கான் மாரி இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஐக்கான் உங்களுக்கு வந்திருக்கும். நீங்கள் ஃபைல் க்ரியேட் பண்ணும் போதே வந்துடும். ஓகேவா. ஃபைல் க்ரியேட் பண்ணும் போதே உங்களுக்கு வந்துடும். ஜஸ்ட் வந்து இந்த லைன் முடியுது. அதனால் இங்கே நம்ம டெர்மினேட் பண்ணணும். அதான் நமக்கு அங்கே ரெட் கலர் ஏர் காட்டுது. ஓகேவா. அது முடிச்சுட்டு இப்போ நம்ம ரன் பண்ணுவோம். ஸோ ரன் பண்ணுறேன் நான். ரன் பண்ண உடனே நமக்கு கம்பைல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வரும். ஓகேவா. கம்பைல்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு மெசேஜ் வருது பாருங்கள். நம்ம இன்னும் பார்த்தா கம்பைல் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்திருக்கா. இப்போ நமக்கு அவுட்புட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குது பாருங்கள். அலோ இல்லை அலோ கிடையாது. நம்ம அவுட்புட் சேஞ்ச் பண்ணிட்டோம். ஓகே. இதே இருக்குது பாருங்கள். டேக் இட் ஈஸி ஸ்டடி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இங்கே அவுட்புட் பிரிண்ட் ஆகிருக்கு. தெரியுதா. டேக் இட் ஈஸி ஸ்டடி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இங்கே அவுட்புட் பிரிண்ட் ஆகிருக்கு. அகைன் நான் திரும்ப ஒரு தடவை இதை ரன் பண்ணுறேன். நமக்கு இங்கே அதேமாதிரி டேக் இட் ஈஸி ஸ்டடி அப்படின்னு பிரிண்ட் ஆகிருக்கு. இங்கே ஹலோ அப்படின்றது பிரிண்ட் ஆகுது. ஜஸ்ட் நம்ம இதை சேவ் பண்ணிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணிப்போம். ஓகேங்க. அலோன்னு தேவையில்லாமல் பிரிண்ட் ஆகுது. ஓகே. நமக்கு இப்போதைக்கு ப்ரோக்ராம் கரெக்டாக ரன் ஆகுது. இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமு. ஸோ அகைன் உங்களுக்கு புரியல அப்படின்னா அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நல்லா பாருங்கள். ஜஸ்ட் வந்து இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகேவா. இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம். ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமில் ஃபஸ்ட்டு லைன் என்னவா இருக்கணும் அப்படின்னா ஹெடர் ஃபைல். இது வந்து நமக்கு வந்து stdio.h அப்படின்னு தான் எல்லா ப்ரோக்ராமுக்கும் நம்ம போட வேண்டிய ஹெடர் ஃபைல். இது வந்து நம்ம C++ படிக்கும் போது நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கு வேறு ஹெடர் ஃபைல்ஸ் இருக்கும். ஜாவாக்கும் ஹெடர் ஃபைல்ஸ் இருக்குது. பைத்தானுக்கு ஹெடர் ஃபைல்ஸ் இருக்குது. எல்லாமே நம்ம அப்கமிங் வீடியோஸ் போடுவோம். அப்போ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. இப்போதைக்கு ஹெடர் ஃபைல்ஸ் ஃபஸ்ட்டு இது போடணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் சின்டெக்ஸு. ஃபஸ்ட்டு இது வந்து ஹெடர் ஃபைல்ஸ் இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மெயின் ஃபங்க்ஷன் இருக்கணும். நீங்கள் லினக்ஸில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஹெடர் ஃபைல் போதும். விண்டோஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு இன்னொரு ஹெடர் ஃபைல்ஸ் வேணும். இந்த சி ப்ரோக்ராமிங்கை பொறுத்த அளவுக்கு வந்து நீங்கள் என்ன பிளாட்ஃபார்மில் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வேல்யூ சேஞ்ச் ஆகும். இப்போ வந்து நம்ம லினக்ஸ் அண்டு விண்டோஸில் வந்து இங்கே பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவோம். மேக்கில் வந்து இங்கே வேறு ஒரு இது வரும். எனக்கு மறந்துடுச்சு. மேக்கில் வந்து இங்கே வேறு ஒன்று வரும். பிரிண்ட் அப்படின்ற கீவேர்டு வராது. வேறு ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணுவாங்க சி ப்ரோக்ராமிங்க்கு. ஸோ அதனால் பிளாட்ஃபார்முக்கு ஏற்ற மாதிரி மாறும். நாங்கள் உங்களுக்கு விண்டோஸ்க்கும் சேர்த்து தான் சொல்லித்தரேன்.
மேக்ஸிமம் நீங்கள் வந்து லினக்ஸ்க்கு சேஞ்ச் ஆகிறது ரொம்பவே நல்லது. நான் லேப்டாப் வாங்கினது வந்து இது வரைக்கும் லினக்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் லினக்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நிறைய ஃபியூச்சர்ஸ் உங்களுக்கு அடிஷ்னலாக கிடைக்கும். அதான் தேவையில்ல. இப்போதைக்கு சி ப்ரோக்ராமில் ஃபர்ஸ்ட் லைன் நமக்கு வந்து இதுதான் ஹெடர் ஃபைல்ஸ் தான் இருக்கும். நம்மளோட தலை ஒரு மனிதனை ஞாபகம் வச்சுங்க, அதோட தலை இருக்குல்ல, அதுதான் அந்த ஹெடர் ஃபைல். நெக்ஸ்ட்டு வந்து மெயின் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கும். எல்லா ப்ரோக்ராமுமே மெயின் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கும். மெயின் ஃபங்க்ஷன் பொறுத்தளவுக்கு நம்மளுடைய உடம்புன்னு வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து ரிட்டர்ன் பண்ணணும் நம்ம. அதை நான் நெக்ஸ்ட் ப்ரோக்ராமில் சொல்கிறேன். ரிட்டர்ன் பண்ணணும், எப்படி ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து பிரிண்ட் பண்ணணும், ஏதாவது ஒரு விஷயத்த வந்து யூசருக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டணும். இப்போது நான் ரன் பண்ணுறேன். கம்பைல் சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டு நமக்கு இங்கே டேக் இட் ஈஸி ஸ்டடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வருதா. ஸோ நம்ம வந்து இதில் நிறைய இதுவாக இருக்குது. இப்போதைக்கு கிளியர் பண்ணிக்கிறேன் நான் ஸ்க்ரீனை. ஓகே, கேப்ஸில் இருக்குது. ஓகேவா, கிளியர் ஆகிடுச்சு. இப்போ அகைன் நான் ரன் பண்ணுறேன். நமக்கு வந்து இப்போது பாருங்கள். ஓகே, இது எங்கே இருந்து ரன் ஆகுது அப்படின்னு நம்ம வந்து ஃபோல்டர் நேம் அலோ கொடுத்துருக்கோம். அதனால தான் இங்கே அலோன்னு பிரிண்ட் ஆகுது. ஸோ வேறு ஒன்றும் இல்லை, நமக்கு வந்து டேக் இட் ஈஸி ஸ்டடி அப்படின்னு தான் இங்கே அவுட்புட்டு. ஸோ அது பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இது க்ளோஸ் பண்ணிடுவோம். ஓகேவா, இப்போ வந்து இந்த இடத்துல வைடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். வைடு அப்படின்றது வந்து எந்த ஒரு டேட்டா டைப்லையும் நமக்கு ரிட்டர்ன் பண்ணாது. இன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்டு இருக்குது. இன்ட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இன்ட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே ஒரு எரர் காட்டுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா I is undefined ஐடென்டிஃபையர் எரரா. ஓகே, இப்போ வந்து நம்ம ரிட்டர்ன் கொடுத்தோன்னா சரியாயிடும்னு நினைக்கிறேன். ரிட்டர்ன் பண்ணுறேன் நான். ரிட்டர்ன் கொடுத்து நம்ம 0 கொடுக்கணும். ரிட்டர்ன் எதை ரிட்டர்ன் பண்ண போகிறோம் அப்படின்றது 0. ஓகேவா, மேக்ஸிமம் எல்லாம் 0 தான் கொடுப்போம். 0 கொடுத்துட்டு இப்போ நமக்கு அந்த எரர் போயிடுச்சு. இன்ட் அப்படின்றது இங்கே கொடுத்தோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ஒரு ரிட்டர்ன் பண்ணணும். இப்போ நமக்கு சேம் அவுட்புட் தான் வரும். அதில் எந்த சேஞ்சஸும் இருக்காது. பாருங்கள், டேக் இட் ஈஸி ஸ்டடி அப்படின்றத நமக்கு அவுட்புட்டாக வருது. ஸோ அதில் எந்த சேஞ்சஸும் இருக்காது. இதில் 2 மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா வைடு யூஸ் பண்ணிக்கலாம். விஐடி விஓஐடி வைடு யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இன்ட் யூஸ் பண்ணிக்கலாம். வைடு யூஸ் பண்ணி ரிட்டர்ன் பண்ணால் நமக்கு எந்த எரரும் வராது. பட் ஆனால் வைடு யூஸ் பண்ணும்போது நம்ம ரிட்டர்ன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு எந்த அவசியமே கிடையாது. ஏன்னா வைடு அப்படின்றது எந்த ஒரு டேட்டா டைப்ஸுமே கிடையாது. இன்ட் அப்படின்றது வந்து இன்டீஜர் டேட்டா டைப். நம்ம டேட்டா டைப்ஸ் பற்றி பார்க்கும்போது அது பார்க்கலாம். ஓகே, இதுதான் ஃபஸ்ட்டு சி ப்ரோக்ராமில் நம்ம ஒரு லைன் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா இதுதான் ப்ரோக்ராமு. ஸோ இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். ஓகே, நான் இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ ஆல்ரெடி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா நீங்கள் திரும்ப வீடியோவை பாருங்கள், ரீப்ளே பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து நம்ம அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 2 சிம்பிள் ப்ரோக்ராம் ஆட் டு நம்பர். இதுதான் நமக்கான ப்ரோக்ராம். ஓகேவா, ஆட் டு நம்பர். நம்ம வந்து இன்புட் வாங்குற மாதிரி இதில் பார்க்க போகிறோம். ஓகேவா, இன்புட் வாங்குறது எப்படி, யூசர் கிட்ட இருந்து ஒரு இன்புட் வாங்குறது எப்படி அப்படின்றத பார்க்க போகிறோம். உங்களுக்கு இப்போ எதுவுமே புரியாத மாதிரி இருக்கும், அதனால் எக்ஸாம்பிளுக்கு தான் எடுக்கிறேன். இதுக்கப்புறம் நான் வந்து தனித்தனியாக ஐடென்டிஃபையர்ஸ், கீவேர்ட்ஸு, அப்புறம் ஆப்ரேட்டர்ஸ் இதெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரோக்ராம் ஈஸியாக புரியும். சிம்பிளாக இப்போதைக்கு நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராம் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு ஆட் டு நம்பர் அப்படின்ற ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். ஓகேவா, ஆட் டு நம்பர் பார்த்துட்டு நம்ம வேறு எதனா தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அடிஷ்னலாக பார்க்குறோம். இல்லைனா உங்களுக்கு லாஸ்ட்டாக வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு ப்ரோக்ராம் கொடுக்குறேன், அது போட்டு வாங்க. அந்த ப்ரோக்ராம் போட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் நல்லா படிக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து நான் செகண்ட் ப்ரோக்ராம் இது பண்ணுறேன். இதில் அவுட்புட் அப்படின்னு ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம அவுட்புட் இதுவாக இருக்கும். இது வந்து இப்போதைக்கு இதில் தெரியாது. பட் ஆனால் கமாண்ட் ப்ரோமோட் ரன் பண்ணி இதுக்கான அவுட்புட் பார்க்கலாம், இந்த ஃபைலுக்கான அவுட்புட்டு. இப்போதைக்கு நமக்கு அதை பற்றினா நான் அட்வான்ஸாக சொல்லித்தரேன். இப்போதைக்கு அது தேவையில்லை. இப்போதைக்கு வந்து ஆட் டு நம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலு .c. ஓகேவா, எல்லாத்தையுமே இது .c அப்படின்றது ரொம்ப முக்கியம், இதை மறந்துடாதீங்க. கொடுத்து ஒரு இது கிரியேட் பண்ணிட்டேன். ஓகேவா, ஒரு செகண்ட் ஃபைல் கிரியேட் பண்ணிட்டேன். எப்பயுமே நம்ம என்ன பண்ணுவோம், include
stdio.h ஹெச்னா ஹெடர் ஃபைல். ஓகேவா, இதை போட்டுக்கணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம வைட் ஃபங்க்ஷன் பண்ணலாமா, மெயின் ஃபங்க்ஷன் பண்ணலாமா, இன்ட்டில் ஃபங்க்ஷன் பண்ணலாமா, வைடில் பண்ணலாமா? நான் வந்து வைடே பண்ணிக்கிறேன். ஏன்னா அதில் எக்ஸ்ட்ரா ஒரு லைன் கோட் நம்ம வந்து இன்ட் யூஸ் பண்ணால் எழுதணும். வைட் மெயின் ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம். மெயின், சில பேருக்கு இது புரியாமல் இருக்கலாம். வெயிட் பண்ணி ஃபுல் டியூட்டோரியல் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக இது புரியும். நெக்ஸ்ட் வந்து காலி பிரேசஸ். இது கூட தான், இந்த பிளாக் ஆஃப் கோட் கூட தான் நம்ம எழுத போகிறோம். நம்ம என்ன எழுத போகிறோம் அப்படின்றது. ஸோ இப்போ வந்து வேரியபிள் அசைன் பண்ணணும். வேரியபிள் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரியல அப்படின்னா, ஒரு விஷயத்த நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணதான் வேரியபிள். இப்போது இந்த சிஸ்டமில் வந்து நம்ம எதனா வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் சேவ் பண்ணுவோம்ல, அதுக்கு வந்து நமக்கு ஹார்ட் டிஸ்கில் ஃபேஸ் வேணும்ல, அந்த ஃபோல்டருக்கு நம்ம வந்து நேம் வைப்போம். அந்த மாதிரி வந்து இப்போ நம்ம வந்து வேரியபிளில் வேல்யூ ஸ்டோர் பண்ணுவோம். அதுக்கு அந்த வேரியபிளுக்கு நம்ம நேம் வைக்கணும். அதுக்கு முன்னாடி அந்த வேரியபிளுக்கு என்ன டேட்டா டைப் அப்படின்றது சொல்லணும். நான் இப்போதைக்கு இன்ட் அப்படின்ற ஒரு டேட்டா டைப் யூஸ் பண்ணுறேன். இன்டீஜர் அப்படின்ற டேட்டா டைப். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர்ஸ் எல்லாமே நம்ம இது பண்ணிக்கலாம். இதை பற்றி நம்ம டேட்டா டைப்ஸ் வரும்போது கொஞ்சம் டீஃபாக பார்க்கலாம். இப்போதைக்கு சாம்பிளாக நான் உங்களுக்கு ப்ரோக்ராம் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் காட்டுறேன். இப்போ வந்து ஒரு அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணோம்னா இந்த ப்ரோக்ராம் போதும். ஜஸ்ட் எத்தனை லைன் எழுதிருக்கும், 7 லைன். விண்டோஸ் இருந்தால் 7 லைன், லினக்ஸ் இருந்தால் 6 லைனே போதும். ஓகேவா, இப்போ வந்து ஆட் டு நம்பரை நம்ம இன்ட் அப்படின்றத ஒன்று கிரியேட் பண்ணிட்டோம். இதுக்கு வந்து மொத்தம் நம்ம வந்து 3, ஓகேவா, 3 வேரியபிள்ஸ் நம்ம டிக்ளேர் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் சிம்பிளாக வந்து ஒரிஜினல் ப்ரோக்ராம் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து நல்லா ஐடென்டிஃபை பண்ணி நம்ம புரிகிற மாதிரியான நேம்ஸ் வைக்கணும். பட் இது சாம்பிள் ப்ரோக்ராம் அப்படிங்கிறதுனால நான் ஒன்று ஏ, அப்புறம் வந்து பி, அப்புறம் சி அப்படின்னு சொல்லிட்டு 3 வேரியபிள் வச்சுக்கிறேன். ஓகே, 3 வேரியபிள் வச்சுட்டு இப்போ வந்து நம்ம இதுக்கு வேல்யூ ஃபஸ்ட்டு வந்து நான் வேல்யூ அசைன் பண்ணி எப்படி இது போகிறது அப்படின்னு சொல்லிடுறேன். ஈக்குவல் கொடுத்துட்டு இதுக்கு வந்து நான் 30 கொடுக்குறேன். இதுக்கு ஈக்குவல் கொடுத்துட்டு நான் 20 கொடுக்குறேன். இதுக்கு ஈக்குவல் கொடுத்துட்டு 10 கொடுக்குறேன். ஓகேவா, இது என்னன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக லைன் முடியும் போது எல்லா லைனுக்குமே செமிகோலன் வச்சு டெர்மினேட் பண்ணணும். இப்போ நான் செமிகோலன் எடுத்துன்னு வச்சுக்கலாம், நமக்கு எரர் காட்டும். பார்த்தீங்களா, ஒரு எரர் இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே காட்டுது பாருங்க. ஒரு எரர் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல ரெட் கலர் காட்டுது பாருங்க. இந்த இடத்துலையுமே ரெட் கலர் காட்டுது பாருங்க. செமிகோலன் வச்சோன்னா அது போயிடும். ஓகேவா, இப்போ வந்து நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம். இப்போ வந்து இன்டீஜர் டேட்டா டைப். ஓகேவா, இன்டீஜர் அப்படின்ற டேட்டா டைப்பில் ஏக்கு வந்து வேல்யூ 10னும், பிக்கு வேல்யூ 20னும், சிக்கு வேல்யூ 13னும் இது பண்ணியிருக்கோம், அசைன் பண்ணிட்டோம். ஓகேவா, ஆல்ரெடி ஃப்ரீ டிஃபைண்டாக அசைன் பண்ணிட்டோம். இந்த கமா வச்சோம் அப்படின்னா செப்பரேட் பண்ணி காட்டும். ஏ அப்படின்றது தனி, பி அப்படின்றது தனி, சி அப்படின்றது தனி அப்படின்னு சொல்லி நமக்கு செப்பரேட் பண்ணி காட்டும். ஜஸ்ட் வந்து இதை நம்ம வந்து அடிஷ்னல் பண்ணி பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஓகேவா, இதை நம்ம வந்து எப்படி பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து நமக்கு 2 போதும். ஓகேவா, ஏன்னா நம்ம சின்னதாகவே பார்ப்போம், 2 போதும் நமக்கு. இப்போ சி எடுத்துருவோம். நம்ம சி தேவையில்லை, சி எடுத்துட்டு அதுக்கு பதில் இங்கே சி போட்டுக்கலாம். சி இங்கேயுமே இன்டீஜர் நம்ம கொடுப்போம், ஏன்னா நெக்ஸ்ட் லைன் வந்துட்டுமா, இன்ட்டு சி சி ஈக்குவல் ஏ அண்ட் ப்ளஸ். ஓகேவா, ப்ளஸ் பி. இங்கே லாஸ்ட்டாக செமிகோலன் லைன் முடியுது, செமிகோலன் கொடுக்கணும். ஏ ப்ளஸ் பி அப்படின்றது சியில் வந்து நமக்கு ஸ்டோர் ஆகிடும். இப்போ நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். பிரிண்ட்டில் வந்து நான் இப்போ இன்னொரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்லித்தரேன், அதையுமே நல்லா கவனமாக கேளுங்க. நம்ம வந்து இப்போ printf போட்டுக்கலாம். printfக்குள்ளே இப்போ வந்து டபுள் ஸ்கோர்ஸ் இப்போ யூஸ் பண்ணணும். டபுள் ஸ்கோர்ஸ் போட்டுக்கலாம். இப்போ நம்ம என்ன வேல்யூ பிரிண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத சொல்லணுமா? ஸோ அதுக்காக நான் என்ன சொல்கிறேன்னா, ஏ அண்ட் பி, ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் என்ன வேல்யூ அப்படின்றத நம்ம இந்த இடத்துல சொல்லணும். அதுக்கு வந்து நம்ம பர்சன்டேஜ் டி அப்படின்றத யூஸ் பண்ணணும். ஏன் பர்சன்டேஜ் டி அப்படின்றத நான் அவுட்புட் பண்ணுறதுக்கப்புறம் சொல்கிறேன். நெக்ஸ்ட் இங்கே ஒரு கமா வைக்கணும். இது ரெண்டுக்கும் இது பண்ணதுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், செப்பரேட் ஆப்ரேட்டர்ஸ். கமா வச்சோம் அப்படின்னா இது தனி செப்பரேட் பண்ணி காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு நான் வேரியபிள் அசைன் பண்ணும்போது சொல்லியிருந்தேன்னா. ஓகேவா, இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல வந்து சி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க போகிறோம். சி கொடுத்துட்டு இங்கே வந்து செமிகோலன் வச்சு அதேமாரி முடிக்க போகிறோம். முடிச்சுட்டு இப்போ வந்து நம்ம இதை ஜஸ்ட் ரன் பண்ணி பார்க்கலாம், ரன் ஆகுதா எரர் வருதா அப்படின்னு சொல்லிட்டு. கம்பைல் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. அவுட்புட்டும் நமக்கு வந்துச்சுன்னா வந்திருக்கு ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் 13 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இந்த இடத்துல நல்லா பாருங்கள், ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் 13 add to number அப்படின்றது தான் நம்ம ஃபைல் நேமு. அதில் வந்து ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் 13 வந்திருக்கு.
நம்ம இங்கே என்ன கொடுத்துருக்கோன்னு பார்க்கலாமா? a + be ஈக்குவல் %d தான் கொடுத்துருக்கோம். அப்போ வந்து நமக்கு %d தானே வந்திருக்கணும். ஆனால் நமக்கு வந்து அங்கே 30 அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகுது. நம்ம வந்து டெர்மினலை வந்து டெர்மினலை வந்து நம்ம சைடில் வர வைக்கலாம். ஓகே, அதை நான் எப்படின்னு பார்க்குறேன். டெர்மினல் தான். சரி, ஓகே. அதை நான் நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் இங்கே சைடில் வர மாதிரி பார்த்துப்பேன். இப்போதைக்கு நமக்கு இதுக்கு வந்து எப்படி இது அவுட்புட் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். நம்ம எந்த ஒரு வேரியபிளை பிரிண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னாலும் அதை வந்து டபுள் ஸ்கோர்ஸில் நம்ம கொடுக்கவே கூடாது. ஓகேவா? வேரியபிள்ஸ் எதையுமே நம்ம டபுள் ஸ்கோர்ஸில் கொடுக்கக்கூடாது. எனக்கு நான் இங்கே என்ன சொல்கிறேன் அப்படின்னா a + b ஈக்குவல் இது வரைக்கும் இது பிரிண்ட் ஆகும். %d அப்படின்றது இங்கே ஒரு நம்பரை நம்ம வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறது. ஒருவேளை ஸ்ட்ரிங்காக இருந்துச்சுன்னா அதுக்கு வேறு வரும், ஃப்ளோட்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு வேறு வரும். c அப்படின்றது இன்டீஜர், அதனால் இங்கே வந்து நம்ம d கொடுத்துருக்கோம். ஒருவேளை இன்டீஜர் அப்படின்றதுக்காக ஐ கொடுத்தாலும் அவுட்புட் வரும். நாங்கள் ஐ கூட கொடுத்து காட்டுறோம் பாருங்கள். ஐ கொடுத்துட்டு அகைன் நம்ம ரன் பண்ணுவோம். ரெண்டு தேவையில்லை. கிளியர் பண்ணிடலாம். நமக்கு ஒன்றே போதும் தான். ஓகேவா? ஒன்று போதும். அகைன் ரன் பண்ணுறேன். கம்பைல் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. ஆட் டு நம்பரில் a + b = 13 திரும்ப பிரிண்ட் ஆகுதா? பட் ஆனால் நம்ம இந்த இடத்துல d அண்ட் ஐக்கு பதிலாக f கொடுக்குறேன். நான் இப்போ ஃப்ளோட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ என்ன டிஃப்ரெண்ட் ஆகுதுன்னு நம்ம பார்ப்போம். அதே கம்பைல் சக்ஸஸ்ஃபுல். ரன் பண்ணுறோம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆட் டு நம்பர் அவுட்புட் என்னன்னு தெரியலையா? ஒரு நிமிஷம் இருங்க, நான் அந்த டெர்மினல் ஃபுல்லாமே கிளியர் பண்ணிட்டு வந்துடுறேன். இதுவுமே நம்ம எக்ஸிட் பண்ணிடுவோம். ரெட்டு டெர்மினல் கொடுத்தனால இதுவுமே எக்ஸிட் பண்ணிடுவோம். ஓகே, நம்ம எல்லா டெர்மினலுமே எக்ஸிட் பண்ணிட்டோம். இப்போ அகைன் ரன் பண்ணால் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இது வரும். நமக்கு ஆனால் கம்பைல் சக்ஸஸ்ஃபுல்லி a + b = 0.0000 நமக்கு தப்பாக ஒரு ஆன்சரை பிரிண்ட் பண்ணுது. ஓகேவா? இது என்னன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம். இது வந்து ஃப்ளோட் டேட்டா டைப். இப்போதைக்கு நீங்கள் இன்டீஜர் தான் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இன்டீஜர் தான் நான் சொல்லியிருக்கேன். அதனால் நீங்கள் வந்து ஒன்று d யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இன்டீஜர் அப்படின்றதுக்காக நீங்கள் i யூஸ் பண்ணலாம். இங்கே உங்கள் விருப்பம், நீங்கள் எது யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கிங்க. அது ரெண்டுத்துல எது யூஸ் பண்ணீங்களோ அதை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ரன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவுட்புட் கரெக்டாக வரும். இங்கே பாருங்கள், a + b = 13 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவுட்புட் கரெக்டாக வரும். இது பார்த்துங்க. இது வந்து ஒன் ஆஃப் த மெத்தட். ஓகேவா? இது வந்து ஒன் ஆஃப் த மெத்தட். இன்னொன்று சொல்லித்தரேன். இதுலேயே சேவ் பண்ணிவிட்டு இன்னொரு ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கலாமா? அதுவும் ஆல்ரெடி ஒரு ஃபைல் இருக்கா? இன்னொரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம். add to num with input. ஓகேவா? இன்புட் நம்ம கொடுப்போம் .c. ஓகேவா? நம்ம இன்புட் கொடுப்போம். ஜஸ்ட் இந்த கோடை நான் அப்படியே காப்பி பண்ணி அங்கே போட்டுக்கிறேன். இது நான் அகைன் கூட அதோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் லைனில் வந்து ஹெடர் ஃபைல் கொடுத்துருக்கோம். studio.hன்னு நான் சொல்லுவேன். ஸோ எல்லாருமே stdio.h அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி சொல்லிக்கிங்க. ஃபர்ஸ்ட் ஹெடர் ஃபைல், நெக்ஸ்ட் வந்து மெயின் ஃபங்க்ஷன் வைடில் பண்ணியிருக்கோம். இன்டில் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு இந்த ப்ரோக்ராமில் வந்து இன்டில் பண்ணி காட்டுறேன். அடுத்து வந்து வேரியபிள் அசைன் பண்ணியிருக்கோம். 3 வேரியபிள். இன்ட் அப்படின்ற வேரியபிள் நம்ம ஒரே லைனில் 3 வேரியபிள் அசைன் பண்ணுறோம் அப்படின்னா
நமக்கு வந்து ஒரு இன்ட்டு மட்டும் போதும், இல்லை தனித்தனி லைனில் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம தனித்தனியாக இன்ட்டு வைக்கணும். நான் வந்து 2 லைனில் பண்ணியிருக்கேன், 2 இடத்துல இன்ட்டுனும் ஏ ஈக்குவல் 10னும் பி ஈக்குவல் 20 அப்படின்னு கொடுத்துருக்கேன், சி ஈக்குவல் ஏ ப்ளஸ் பி அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதை வந்து நம்ம இன்னும் டிஃப்ரெண்ட்டாக ஷார்ட்கட்டில் கூட பண்ணலாம். நான் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த லைனை அப்படியே காப்பி பண்ணிட்டுனா 2 தடவை உங்களுக்கு அவுட்புட் வரும். நெக்ஸ்ட் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இங்கே சி எடுத்து விட்டு வரேன். சி எடுத்துகிட்டு இந்த இடத்துல டேரெக்டாக ஏ ப்ளஸ் பி, ஓகேவா, ஏ ப்ளஸ் பி கொடுத்தாச்சா. இப்போ ரன் பண்ணி பார்ப்போமா என்ன வருதுன்னு. பார்த்தீங்க அப்படின்னா சேம் அவுட்புட், ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் 30, ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் 30, ஓகேவா. நமக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு இது தேவையே படலை, ஓகேவா. இங்கே சி அப்படின்ற வேரியபிள் தேவையே படலை. இது வந்து அட்வான்ஸாக நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு இப்படி சொல்லி கொடுத்தா தான் புரியும், அதனால தான் நான் இப்படி சொல்லி கொடுத்துருக்கேன். இது ஜஸ்ட் நான் வந்து கமெண்ட் பண்ணுறேன். அட்வான்ஸாக தேவைப்படுறவங்க இதை பார்த்து படிச்சுங்க. இதுதான் ஓகேவா. பிரிண்ட் அப்படின்றது இதுதான். நெக்ஸ்ட் வந்து 2 நம்பர் இன்புட்டு. இதில் வந்து நான் இந்த கோடை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன், ஃபுல்லாகவே காப்பி பண்ணி இந்த ஃபைலில் போட்டுக்கிறேன். ஏன்னா டைம் அதிகமாகுதுல. போட்டுட்டு இந்த இடத்துல நான் வைடு எடுத்துகிட்டு இன்ட்டு கொடுத்துக்கிறேன், ஓகேவா. வைடு வேணாம், இந்த இடத்துல நம்ம இன்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம், இன்ட்டு டைட் யூஸ் பண்ணிக்கலாம். எரர் காட்டும் தான். அதேமாரி வந்து இடத்துல நமக்கு இவ்வளோலாம் தேவையில்லை. நம்ம வந்து வேல்யூலாம் டிலீட் பண்ணிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் மாதிரிலாம் இல்லை. இதை வந்து இன்புட் வாங்கிப்போம் நம்ம யூசர் கிட்ட இருந்து, ஓகேவா. இன்புட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுவோம். இன்புட் எப்படி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஸ்கேன் printf அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கா, அதேமாதிரி ஸ்கேன் SCANF ஸ்கேன்எஃப். இதுக்குள்ளே வந்து நம்ம வந்து இன்புட் வாங்குவோம். அதுவும் எப்படின்னு சொல்லித்தரேன். அதே போல் டபுள் கோட்ஸு. நம்ம என்ன இன்புட் வாங்க போகிறோம், நம்பர் வாங்க போகிறோம். அப்போ வந்து இந்த இடத்துல என்ன வரணும், %d வரலாம், அப்படின்னா I வரலாம். நான் வந்து உங்களுக்கு %dமே யூஸ் பண்ணுறேன், %i யூஸ் பண்ணுறேன். 2 நம்பர் வாங்க போகிறோம் நம்ம, அதனால் %i ஒன்று. ஜஸ்ட் வந்து இந்த டபுள் கோட்ஸை தாண்டிட்டு ஒரு கமா வச்சுக்கலாம். இந்த இடத்துல கமா வச்சுட்டு இப்போ நம்ம என்னென்ன வேரியபிளுக்கு இன்புட் வாங்க போகிறோம், 2 வேரியபிளா ஏ அண்ட் பிக்கா. ஸோ அதனால் இந்த இடத்துல ஏ அண்ட் பி கொடுக்கலாம். ஒரு நிமிஷம். ஏ அகெயின் ஒரு கமா அண்ட் பி கொடுக்கலாம். பட் இப்படி கொடுத்தோம் அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நம்மக்கிட்ட யூசர்கிட்ட இன்புட் வாங்கணும், வாங்கிட்டு ப்ரோக்ராம் ரன் ஆகுதா அப்படின்னு பார்க்கலாம். ஜஸ்ட் ரன் பண்ணுறேன். ஓகே, ரன் ஆகிடுச்சு. நம்மக்கிட்ட இன்புட் கேட்குது. இந்த இடத்துல நான் ஃபஸ்ட்டு இதுக்கு 10னும் செகண்ட் இதுக்கு 20னும் கொடுக்குறேன். ஓகே, ரன் பண்ணுவோம். இந்த என்டர் கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இதுக்கு 10 அப்படின்னும் செகண்ட்க்கு ஓகே. நமக்கு அது எரர் தான் வருது பார்த்தீங்களா, செக்மெண்டேஷன் ஃபால்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எரர் வருது. இது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் சொல்கிறேன். ஜஸ்ட் இந்த இடத்துல வந்து நம்ம இதுக்கு முன்னாடி ஆம்பர்சன்ட் சிம்பிள் கொடுக்கணும். அண்ட் சிம்பிள் சொல்லுவோம்ல, அதெல்லாம் ஆம்பர்சன்ட் சிம்பிள்னு சொல்லுவோம். இந்த சிம்பிள் கொடுத்தோம் அப்படின்னா இப்போ நமக்கு எரர் வராது. பார்க்கலாமா. அகைன் ரன். ஓகேவா, ரன் பண்ணால் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிடுச்சு. இந்த இடத்துல இதையுமே நான் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 10ன்னு ஒன்று கொடுக்குறேன். இந்த இடத்துல நமக்கு அடுத்த இன்புட்டுக்கு வெயிட் பண்ணது பாருங்கள், 20ன்னு கொடுக்குறேன். இப்போ நமக்கு ஆட் பண்ணி ஈக்குவல் 0ன்னு கொடுக்குதா. ஓகே, நான் திரும்ப இது என்னன்னு பார்ப்போம். இந்த இடத்துல கொடுத்துருக்கோமா, அதனால் ஓகே. இந்த இடத்துல தான் நம்ம சி வந்து அசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ வந்து இது வந்து வேல்யூ வந்து நமக்கு ரீட் பண்ணாது. இங்கே வந்து வேல்யூவே இல்லை, ஏ அண்ட் பிக்கு வேல்யூவே இல்லைன்றது தான் அங்கே தெரியும் அதுக்கு. ஸோ அதனால் வந்து நம்ம இதுக்கு கீழே கொடுக்கணும். ஸ்கேன் பண்ண நம்ம இன்புட் வாங்கினதுக்கு அப்புறம் தான் இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். அதனால் இன்ட் இங்கே நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும். இன்ட் யூஸ் பண்ணிவிட்டு இது கொடுத்துக்கலாம், ஓகேவா. இப்போ அகைன் நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். இங்கே ஒரு எரர் கட்டுதா, நமக்கு வந்து ரிட்டர்ன் பண்ண சொல்லுது. அதுதான் எரர், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம ரிட்டர்ன் பண்ணிவிடுவோம். ரிட்டர்ன் 0 பேஸ் விடணும். ரிட்டர்ன் 0 செமிகோலன் வச்சு முடிச்சிட்டுனா நமக்கு அந்த எரர் போயிடும். போகாமல் இருக்கு. ஓகே, இப்போ தான் புரியுது எனக்கு நம்ம இந்த இடத்துல என்ன எரர் போனோன்னு. ஜஸ்ட் ஒரு சின்ன எரர் தான், பட் ஆனால் நமக்கு எரர் கிடையாது. இங்கே இந்த லைனில் வந்து நம்ம டெர்மினேட் பண்ணலாம் செமிகோலன்.
அதான் இவ்வளோ நேரம் காட்டியிருக்கு. ஸோ இப்போ வந்து அந்த எரர் போயிடுச்சு நமக்கு. இந்த இடத்துல ஏன் என்ன எரர் போகுதுன்னு தெரியல. கமெண்ட் லைன் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரன் பண்ணுவோம். கம்பைல் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. நமக்கு இன்புட் கேட்குது. 10ன்னு ஒரு இன்புட்டும் 20ன்னு ஒரு இன்புட்டும் நம்ம கொடுக்குறோம். நமக்கு 13 பிரிண்ட் ஆகுது. பட் இது நல்லாவே இல்லை. நம்ம கிளியர் பண்ணிடுவோம். கிளியர். நமக்கு வந்து டேரெக்டாக இன்புட் இது பண்ணுறது வந்து நமக்கு புரியும். நம்ம ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம், நமக்கு புரியும். பட் ஆனால் யூஸருக்கு புரியணும்ல என்ன பண்ண சொல்கிறோம் அப்படின்னு. ஆனால் இங்கே ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவோம். printfல enter any two numbers. ஓகேவா? enter any two numbers அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது. இப்போ ரன் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், கம்பைலிங் எரரா? ஓகே, அதே இடத்துல நம்ம அதே இது பண்ணுறோம். ஒன்றும் இல்லை. இப்போ நான் கரண்ட்டாக வந்து பைத்தான் படிச்சுட்டு இருக்கேன். பைத்தானில் இந்த செமிகோலன் வைக்கிறது வராது. அதனால் இந்த ஒரு எரர் நம்ம அடிக்கடி பண்ணிகிட்டு இருக்கோம். நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் இதை கரெக்டாக வச்சுக்கிங்க. செமிகோலன் வச்சுட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு அவுட்புட் வரும். என்னென்னு வந்திருக்கு, என்டர் எனி டூ நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. நம்ம 2 நம்பர் என்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யூசருக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற மாதிரி. நெக்ஸ்ட்டு 20ன்னு கொடுத்துப்போம். நமக்கு அவுட்புட்டு a + b = 30 அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்துடுச்சு. இவ்வளோ தான் நம்ம ப்ரோக்ராமிங்கு. 2 ப்ரோக்ராமிங் பார்த்துருக்கோம். மொத்தம் 3 பார்த்துருக்குமா. ஃபஸ்ட்டு இது வந்து க்ளோஸ் பண்ணிக்குவோம். பேசிக்காக ஒரு லைன் எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படின்றதையும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அகைன் இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பார்த்துங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஹெடர் ஃபைலு, நெக்ஸ்ட்டு ஒரு மெயின் ஃபங்க்ஷனு. மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம வந்து எந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துருக்கலாம். இதில் வந்து வைடு மெயின் இருக்குது, இன்ட்டு மெயின் இருக்குது. ஓகேவா? இதில் வந்து நம்ம வைடு மெயின் யூஸ் பண்ணியிருக்கோமா. இங்கே எந்த வேல்யூமே நம்ம ரிட்டர்ன் பண்ணவே இல்லை. இங்கே வந்து இன்ட்டு மெயின் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ரிட்டர்ன் அப்படின்றத நிறைய பேருக்கு டவுட் வரும். ரிட்டர்ன் என்ன பண்ணுது அப்படின்றத நான் சொல்கிறேன். நம்ம வந்து இங்கே ரிட்டர்ன் 0 கொடுத்துருக்கோம். இந்த ரிட்டர்ன் 0 எடுத்துகிட்டு நான் இங்கே C கொடுக்குறேன். இப்போ என்ன நடக்குது பாருங்கள். சேவ் பண்ணிவிட்டு நான் ரன் பண்ணுறேன். நமக்கு யூசர் இன்புட் கேட்கும். நான் ஃபஸ்ட்டு 10னுக்கும் நெக்ஸ்ட்டு 20ன்னு கொடுக்குறேன். இங்கே என்ன வேல்யூ வேணால் நம்ம கொடுக்கலாம். அடிஷனல் பண்ணி நமக்கு இங்கே இது காட்டுதான் 20 = 13 வருதா. இந்த இடத்துல நம்ம வந்து சம்டைம்ஸ் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வைக்காமல் நமக்கு C மட்டும் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த Cக்கான அவுட்புட் நமக்கு பிரிண்ட் ஆகும். அதை நான் ஃப்யூச்சரில் சொல்கிறேன். இப்போதைக்கு இங்கே 0 நீங்கள் எல்லாருமே கொடுத்துருங்க. எந்த டவுட்ஸும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் டாபிக்ஸில் நம்ம இன்னும் அட்வான்ஸாக பார்க்கலாம். இப்போதைக்கு உங்களுக்கு சின்ன சின்ன கான்செப்ட்ஸ்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா இந்த வீடியோ வரைக்கும் ரிப்பீட் பாருங்கள். கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி நெக்ஸ்ட் டியூட்டோரியல்ஸ் கூட அப்லோட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைன் எப்படி பிரிண்ட் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு 2 நம்பர் ஆட் பண்ணுறது எப்படின்னு ஒரு இது கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஆட் 2 நம்பர் வித் இன்புட் எப்படி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஸ்கேனர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு இதை சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல இந்த இதெல்லாம் பார்த்துங்க. இந்த அண்ட் சிம்பிள்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு எரர் வரும். எல்லா லைனுக்கும் லாஸ்ட்டாக செமிகோலன் வைக்கணும். இதெல்லாம் பார்த்துக்குங்க. நானுமே ஃபஸ்ட் இயரில் படித்தது. இப்போ பைத்தான் படிக்கிறனாங்காட்டி கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது, கொஞ்சம் கஷ்டமாகவும் அப்படியே கொஞ்சம் மறந்த மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் ப்ரோக்ராமிங் நல்லாவே தெரியும். அதுக்கெலாம் பயப்படாதீங்க. நல்லாவே இந்த டியூட்டோரியல் ஃபுல்லாகவே உங்களுக்கு நல்லாவே எடுப்பேன். ஸோ அவ்வளோதான் இந்த இது. நெக்ஸ்ட் டாப்பிக்கில் இன்னும் டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் டாப்பிக்கு வெயிட் பண்ணுங்கள். சீக்கிரமாக அப்லோட் பண்ணுவேன். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் டாப்பிக்கில் சந்திக்கலாம். பாய்.